என்ன ஃபங்க்ஷனுக்காக சென்னை வரேன்னு சொல்லி அடுத்த விலாகில் சொன்னேன் இல்லையா, ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மாவுடைய முதல் வருஷ திவசம். அவங்களுக்கு வந்து இப்போது சித்தப்பா தான் கொல்லி போட்டாங்க அப்படின்றனால சித்தி வீட்டில் தான் திவசம் பண்ணியிருந்தோம். சென்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் புட்டு, நான், என் ஹஸ்பண்ட் 3 பேரும் சேர்ந்து வந்திருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் வரன்ட்டு தடபுடலாக வந்து வரவேற்புலாம் எடுத்திருந்தாங்க, ஆரத்திலாம் எடுத்திருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்ததே லேட்டு அப்படிங்கிறனால கடக்கடன்னு போயிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டு குட்டி காஞ்சனாவையும் அழகாக ரெடி பண்ணிவிட்டு அம்மன் அலங்காரத்தில் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அன்றைக்கி இந்த பச்சை கலர் ட்ரெஸ் வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் தான் அவங்கள ரெடி பண்ணி விட்டுருந்தோம். எப்படி இருக்காங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் அம்மா மாதிரி இருக்காங்கல்ல. ஸோ எங்களுக்காக ஐரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் வந்தாங்க. ஏன்னா நாங்கள் 9:30க்கு தான் ட்ரெயின் இறங்கி அதுக்கப்புறம் கேப் பிடிச்சி நாங்கள் வந்து வீட்டுக்கு போக இன்னொரு 1 மணி நேரம் ஆகிடுச்சு. அப்புறம் நாங்கள் ரெடி ஆகணுங்கிறக்காக டைம் கொடுத்து கொஞ்சம் லேட்டாக தான் வர சொல்லியிருந்தோம். அவரும் அதுக்கேற்ற மாதிரி லேட்டாக வந்திருந்தார். ஸோ அம்மாவுக்கு ஒரு பக்கம் படையெல்லாம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்துட்டு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. திவசம் முடிஞ்ச கையோடு வந்துட்டு எல்லோரும் ஒவ்வொருத்தராக வந்து அம்மாவுக்கு வந்து ஆரத்தி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு இப்படி தான் நாங்கள் வந்துட்டு திவசத்துக்கு வந்து படையல் படைப்போம். ஸோ கடையில் அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு வீட்டில் வந்துட்டு வடை பாயசம் செஞ்சு, சுழியம் செஞ்சு, சக்கரை பொங்கல் எல்லாம் செஞ்சு வீட்டில் வந்து சுமங்கலிங்களை வச்சு ஒவ்வொருத்தராக அவங்க வந்து லைனாக ஆரத்தி எடுத்து கொடுத்துருந்தோம். ஸோ ரொம்ப வந்து அன்றைக்கி கொஞ்சம் எமோஷ்னலாகவும் இருந்தது. ஏன்னா எப்படி சொல்கிறது, அம்மா இல்லை, 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியல. அப்படின்னாலும் குட்டி அம்மாவாக எங்கள் கூட இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே என் பொண்ணாக பிறப்பேன்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரி பிறந்துட்டாங்க அப்படின்றது சந்தோஷம்தான். ஸோ கடைசியாக வந்து நானும் ஆரத்தி கொடுத்துட்டு என் ஹஸ்பண்டும் வந்துட்டு கும்பிட்டுக்கிட்டோம். எங்களுக்கு வந்து எங்கள் பொண்ணு இருக்கிறது தான் எங்கள் அம்மா எங்கள் கூட இருக்கிற மாதிரி சந்தோஷம். ஸோ அதே சந்தோஷத்தோடு எல்லாருக்கும் வந்து அன்பாக சாப்பாடு பரிமாறியிருந்தோம். சாப்பாடும் சூப்பராக இருந்ததுன்னு சொல்லி எல்லோரும் மனசார சாப்பிட்டு வாழ்த்திட்டு போயிருந்தாங்க. அன்றைக்கி ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப நிறைவாக இந்த மாதிரி தான் நடந்து முடிஞ்சிருந்தது. வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.